நானும் ஆபீஸ் கூட தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே, சீக்கிரம் வாங்க. ஓகே ஓகே. ஹாய். ஹலோ சார். என்ன ரொம்ப டென்ஷனா இருக்க? என்ன விஷயம்? டென்ஷனான விஷயம் இல்ல சார், சந்தோஷமான விஷயம். உங்ககிட்ட சொல்லணும்னு ஓடி வந்த பார்த்துட்டோம். என்னன்னு சொல்லு. ஸ்ரீநிதி. என்ன சொல்ற? ஸ்ரீநிதியை பார்த்தேன் சார். அந்த சந்தோஷத்தை சொல்லதான் ஓடி ஓடி வந்தேன். எங்க இருக்கா? நம்ம தேவிகா மேடம் பெண்கள் நலவாழ்வு மையத்துல தான் இருக்கா. போன மாசம் டொனேஷன் செக் கொடுக்கும்போது கூட பார்த்தேன். அப்ப அவதான் ஸ்ரீநிதின்னு எனக்கு தெரியாது. கார்த்திக் கொடுத்த போட்டோவை நான் பார்க்கல. தேவிகா மேடம் கிட்ட பேசிட்டு பேக்க சடனா எடுக்கும்போது தற்செயலா நான் போட்டோ பார்த்தேன். எனக்கு ஒரே சந்தோஷம். சரி, ஸ்ரீநிதி கிட்ட நீ யாருன்னு சொன்னியா? இல்ல சார், நான் யாருன்னு அவகிட்ட சொல்லவே இல்ல. எதுக்காக வந்தேன்னு பலமுறை கேட்டேன். ஆனா அவ பதிலே சொல்லல. அப்புறம் அவதான் ஸ்ரீநிதின்னு தெரிஞ்சதும் மறைமுகமாவும் விசாரிச்சேன். ஆனா அவ பிடி கொடுத்தே பேசல. நான் யாருன்னு சொன்னா ஸ்ரீநிதி அங்கிருந்து வேற எங்கேயாவது போயிடலாம் இல்லையா? அதனாலதான் சார் சொல்லல. ரொம்ப நல்ல காரியம் பண்ண ஜெனிஃபர். நம்ம உடனே ஸ்ரீநிதியை போய் பார்ப்போம். பார்த்து பேசி கூட்டிட்டு வருவோம். சார், கார்த்திக் இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். வேண்டாம் ஜெனிஃபர், நீ பேசிய ஸ்ரீநிதி ஒழுங்கா பேசுறேன்னு சொல்ற. அவன் மனசுக்குள்ள என்ன குழப்பம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். காயத்ரி சீனு கிட்ட கொண்டு போய் அவளை ஒப்படைச்ச பிறகு மத்தவங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவோம். சார், கார்த்திக் நம்மளோட வர்றது எனக்கு நல்லதுன்னு தோணுது. சரி, கால் பண்ணு. ஓகே சார். என்ன ஜெனிஃபர்? ரிங் போது எடுக்கல. பரவாயில்ல, மிஸ்ட் கால் பார்த்து அவனே கூப்பிடுவான். ஓகே, வா ஜெனி. ஸ்ரீநிதி. ஹலோ ஜெனிஃபர். எப்படி இருக்கீங்க ஸ்ரீநிதி? நான் நல்லா இருக்கேன். எப்படி இருக்க ஸ்ரீநிதி? அங்கிள், நான் என்னம்மா உனக்கு என்னாச்சு? உன்னை நாங்க எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? உன் போட்டோவை பார்த்து ஜெனி நீ இங்க இருக்கிறத சொல்லலைன்னா உன்னை இன்னும் தேடிட்டு தான் இருந்திருப்போம். சாரி ஸ்ரீநிதி, உங்களை நான் காட்டி கொடுத்ததா நீங்க நினைக்கலாம். ஆனா என் மனசாட்சி உங்களுக்கு நான் நல்லது பண்ணதா தான் சொல்லுது. சார், நீங்க பேசிட்டு வாங்க, நான் ஆபீஸ் ரூம்ல இருக்கேன். ஏமா, பல்லவி ஏதோ கோவத்துல பேசினா, அத மனசுல வச்சுக்கிட்டு கார்த்தியும் பேரண்ட்ஸ் ஏமா தண்டுச்சு? இல்ல அங்கிள், இது எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை. அப்படிலாம் சொல்லி நீ செஞ்சதை நியாயப்படுத்திக்காத ஸ்ரீநிதி. உன்னை காணணும் உங்க அப்பா அம்மா பட்ட வேதனை நீ அவங்களுக்கு கொடுத்த தண்டனை இல்லையா? உன்னை காணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் தவியா தவிச்சிட்டு இருக்கிற கார்த்தியோட கண்ணீர், அது நீ அவனுக்கு கொடுத்த தண்டனை இல்லையா ஸ்ரீநிதி? உன்னை பத்தி ஒரே ஒரு தகவலாவது கிடைச்சிடாதா? உன்னை எப்பாடுபட்டு அதை கண்டுபிடிச்சிட மாட்டோமான போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்ச உங்க அண்ணன் ஸ்ரீநாத், அவனோட அக்கறைக்கு நீ கொடுத்தது தண்டனை இல்லையா? மத்தவங்களோட வேதனை, கண்ணீர், அக்கறை இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு உனக்கு நீயே தண்டனை கொடுக்கறேன்னு சொல்றியே, இது எனக்கு எதுவுமே புரியல ஸ்ரீநிதி. சொல்லு ஸ்ரீநிதி, எதுக்காக இந்த தலைமறைவு வாழ்க்கை?
ஸ்ரீநிதி ஒரு நிமிஷம். என்ன ஸ்ரீநிதி? இல்ல அங்கிள், அப்பாவையும் அம்மாவையும் வேதனைப்படுத்தின எனக்கு மறுபடியும் அவங்க முன்னாடி போய் நிக்கிறதுக்கான தைரியமும் தகுதியும் இல்ல அங்கிள். பிரேம் அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த போது என் மனசாட்சி அம்மா உருவத்துல வந்து என்ன கேள்வி கேட்டுச்சு. அதுக்கு என்னால எந்த பதிலும் சொல்ல முடியல. கார்த்தியை காதலிச்சதுல இருந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கோவிலுக்கு போறதா பொய் சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புன வரைக்கும் எல்லா வகையிலயும் அவங்களுக்கு நான் அவமானத்தை தான் உண்டாக்கியிருக்கேன். இதுக்கப்புறமும் நான் எந்த முகத்தோட அவங்க முன்னாடி போய் நிப்பேன்? அப்படிலாம் எதுவும் இல்லை ஸ்ரீநிதி. நீ தேவையில்லாம குழம்பி உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இல்ல அங்கிள், என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியாது. ஏன் இடத்துல ஏன் மனநிலையில நீங்க இருந்தாதான் உங்களுக்கு புரியும். நான் உன் இடத்துல இருந்தா சொல்றேன். என்ன விடு, கார்த்தியும் உன் நிலைமையில தான் இருக்கா. ஆனா அவன் இப்படி ஒரு முடிவுக்கு வரலையே. இல்ல அங்கிள், கார்த்தியும் நானும் ஒரே நிலைமையில இல்லவே இல்ல. ஸ்ரீநிதி, நீ கடத்தப்பட்ட மாதிரியே கார்த்தியும் கடத்தப்பட்டா. என்ன அங்கிள் சொல்றீங்க? கார்த்தியையும் கடத்திட்டாரா? ஆமா ஸ்ரீநிதி, உங்க ரெண்டு பேரையும் திடீர்னு காணுனதும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எங்கேயோ போயிட்டீங்கன்னு நாங்க எல்லாரும் நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் நீயும் கார்த்தியும் தனித்தனியா கடத்தப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. கார்த்தியை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம். பிரேமோட அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு நீ இங்க வந்து சேர்ந்திருக்க. நடந்ததெல்லாம் போகட்டும், இப்ப என் கூட கிளம்பு. இல்ல அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க. என்ன ஸ்ரீநிதி? இப்ப என் மனசுல ஏற்பட்டிருக்கிற காயம் ஆற கொஞ்சம் கால அவகாசம் தேவை. அது வரைக்கும் நான் இங்கேயே இருந்துடுறேன். என்ன வற்புறுத்தாதீங்க அங்கிள், பிளீஸ். எதுக்கு ஸ்ரீநிதி தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிற? இல்ல அங்கிள், என்ன பொறுத்த வரைக்கும் இது தேவையான பிடிவாதம். பிளீஸ் அங்கிள், என் வாழ்க்கை இந்த இடத்துல முடிஞ்சிடாது அங்கிள். என்னைக்காவது எல்லாரையும் எதிர்கொள்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு வரும். அன்னைக்கு நான் உங்களுக்கு போன் பண்றேன், வந்து அழைச்சிட்டு போங்க அங்கிள். இதான் உன் முடிவா? இந்த முடிவு எடுக்கிறது தவிர இப்போதைக்கு எனக்கு வேற வழி இல்ல அங்கிள். சரிம்மா, இதுக்கு மேல நான் உன்னை வற்புறுத்தல. டேக் கேர். வா போலாம். அங்கிள் ஒரு நிமிஷம். சொல்லு ஸ்ரீநிதி. உங்களுக்கும் எனக்கும் என்ன சொந்தம்னு இங்க ஆசிரமத்துல யாருக்கும் தெரிய வேண்டாம் ப்ளீஸ். சரிம்மா, சரி. அதே மாதிரி நான் இங்க இருக்கிற விஷயமும் கார்த்திக்கோ என் வீட்டுக்கோ கூட தெரிய வேண்டாம் அங்கிள். சரி. ஜெனிஃபர், சார். வா கிளம்பலாம். ஓகே சார். வரேம்மா. சரி அங்கிள். இப்ப என்னதான் இருந்தாலும் ஸ்ரீநிதி அங்க விட்டுட்டு வந்தது எனக்கு என்னமோ தப்புன்னு தோணுது. நீங்க அவளை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது வரவழைச்சிருக்கணும் சார். எப்படி முடியும் ஜெனி? ஸ்ரீநிதி தம் முடிவுல ரொம்ப தீர்மானமா இருக்கா. என்ன சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ண முடியும்? எனக்கு நிம்மதி தேவை, கொஞ்ச நாள் இங்கே இருக்க விடுங்கன்னு ஸ்ரீநிதி சொல்றப்போ அந்த மனசை கலைக்கிற சக்தி என்கிட்ட இல்ல ஜெனி. உனக்கா என்னைக்கு வரணும், எங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுதோ அப்போ ஃபோன் பண்ணு, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்ரீநிதி இங்க இருக்கிற விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்ல போறது இல்லையா சார்? ஸ்ரீநிதி கிட்ட சொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வார்த்தைக்கு நியாயமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா சொல்ல மாட்டேன்.
கார்த்திகிட்ட கூடவா? ஆமா ஜெனி. இப்ப கார்த்தி ஸ்ரீநிதியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கட்டும்னு விட்டுட போறீங்களா? வேற வழி இல்ல ஜெனி. கார்த்திகிட்ட மட்டுமாவது சொல்லிடலாமே சார், ப்ளீஸ். கார்த்திகிட்ட சொன்னா அடுத்த நிமிஷமே இங்க வந்து நிப்பான். ஸ்ரீநிதி எதெல்லாம் இப்ப நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாளோ அது எல்லாமே நடந்துடும். ஏற்கனவே ஸ்ரீநிதிக்கு மனுஷங்க மேல ஒரு நம்பிக்கையின்மையும் அவங்கள சந்திக்கிறதுல ஒரு தயக்கமும் இருந்துட்டு இருக்கு ஜெனி. இப்ப நான் அவகிட்ட சொன்ன வார்த்தையை காப்பாத்தாம விட்டேன்னு வை, அந்த நினைப்பு இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். அதனால யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம மௌனமா இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது. இதோ கார்த்தி தான். பேசு. ஹலோ கார்த்தி. ஹலோ மேடம். நீங்க கால் பண்ணிருந்தீங்க. நான் ஸ்ரீநிதி தேடி பைக்ல போயிட்டு இருந்தேன், அதான் எடுக்கல. என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். வந்து எதுக்கு நான் கால் பண்ணேன்னா, நீ கொடுத்ததா சொல்லி ஸ்ரீநிதி போட்டோவை சுந்தரம் சார் கொடுத்தாரு. அதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் பண்ணேன். 1 செகண்ட் கார்த்தி, சார்கிட்ட கொடுக்குறேன். எங்க இருக்க கார்த்தி? அப்பா ஸ்ரீநிதி தேடி தான் போயிட்டு இருக்கேன்ப்பா. ஸ்ரீநிதியை தேட வேண்டாம் கார்த்தி. என்னப்பா சொல்றீங்க? அவதான் நானே வருவேன்னு லெட்டர் போட்டிருக்கால, அப்புறம் எதுக்காக அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்க? வீட்டுக்கு போ கார்த்தி, அவளா வருவா. சரிப்பா. பாய் கார்த்தி. பாய்ப்பா. ராஜாராமா, நீ என்னதான் சொல்லு, ஸ்ரீநிதியை நீ அழைச்சிட்டு வராம வந்தது எனக்கு என்னமோ சரியா படல. என்னடா சுந்தர், நான் இவ்வளவு தூரம் சொல்லியே நீ இப்படி பேசுற? இல்லடா, ஸ்ரீநிதி பக்கம் 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா ஸ்ரீநிதி வந்தே ஆகணுன்றதுக்கு நிச்சயமா 1001ஆவதா ஒரு காரணம் இருக்கு. காயத்ரி. அந்த அம்மா காயத்ரி தான் வளர்த்த பொண்ணு ஸ்ரீநிதியை பிரிஞ்சு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்களே, அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்காகவாது நீ ஸ்ரீநிதியை அழைச்சிட்டு வந்திருக்கணும்டா. என்னடா ராஜாராமா? இப்போதைக்கு அந்த ஹோமை விட்டு வரதுக்கு ஸ்ரீநிதிக்கு விருப்பம் இல்லடா சுந்தர். விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி அந்த பொண்ணை என்னால வற்புறுத்த முடியல. அப்படின்னா அந்த பொண்ணை நினைச்சு எல்லாரும் எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எடுத்து சொன்னேன். அப்போ அந்த பொண்ணு வர தயாரா இல்லை. குற்ற உணர்ச்சி தடுக்குது, அப்பா அம்மாவை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன், அப்படி இப்படின்னு ஏதோ காரணங்களை சொல்லி தீர்மானமா வரமாட்டேன்னு சொல்லிட்டாடா. எனக்கு என்னமோ உன் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் ஸ்ரீநிதி இப்படி சொல்லி சமாளிச்சிருப்பான்னு தோணுது. ஸ்ரீநிதி இப்படி மனசு வெறுத்து போய் ஒதுங்கி இருக்கிறதுக்கு உண்மையான காரணம் பல்லவி தான் ராஜாராமா. அதை ஸ்ரீநிதி உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல, அவ்வளவுதான். ஸ்ரீநிதி கிட்ட பல்லவியை பத்தி சொன்னியா? அதான்டா, பல்லவி தொலைச்ச குழந்தை தான் ஸ்ரீநிதின்றதையும் பாலு மீனாட்சி தான் ஸ்ரீநிதியோட ரியல் பேரண்ட்ஸையும் அவகிட்ட சொன்னியா? இல்லடா. என்னடா, ஏன்? ஏற்கனவே மனசு வெறுத்து போய் தான் ஸ்ரீநிதி அந்த ஹோம்ல தனியா இருக்கா. இப்ப பாலு மீனாட்சி பத்தின உண்மையை சொன்னா இவ்வளவு பெரிய உண்மையை எத்தனை நாளா மறைச்சிட்டாங்களேன்னு நினைச்சு காயத்ரியும் ஸ்ரீனிவாசனையும் ஸ்ரீநிதி வெறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுந்தர். அதனாலதான் ஸ்ரீநிதியை அழைச்சிட்டு வந்து காயத்ரி ஸ்ரீனிவாசன் முன்னால நிறுத்தி அவங்க வாயாலேயே அந்த உண்மையை சொல்ல வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா ஸ்ரீநிதி பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்டதுனால அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு.
நானும் அந்த உண்மையை இப்போதைக்கு சொல்லி இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம்னு நினைச்சு சொல்லாம விட்டுட்டேன் சுந்தர். என்னடா, நான் அந்த உண்மையை சொல்லிருக்கணும்னு நினைக்கிறியா? இல்லை இல்லை, சொல்லாமல் இருக்கிறதும் நல்லதுதான். ஆனால் ஸ்ரீநிதி பற்றின உண்மையை பாலு, காயத்ரி, பல்லவி இவங்ககிட்டலாம் சொல்ல போறியா இல்லையா? என்ன முடிவு எடுத்திருக்க? சொன்ன பிரச்சனை தான், அதனால சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். பாவண்டா, ஸ்ரீநிதியை நடித்து அவங்க எல்லாரும் ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி ஸ்ரீநிதியோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு எல்லா இடங்களையும் தேடிட்டு இருக்கான். இவங்க கிட்டலாம் ஸ்ரீநிதியை பற்றி ஏதாவது ஒரு ஆறுதலான விஷயத்த சொல்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. என்னடா யோசிக்கிற? சுந்தர், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னடா இப்படி கேட்குற? என்ன செய்யணும் சொல்டா. நீ சீனு காயத்ரியை பார்த்து ஸ்ரீநிதி நல்லபடியா இருக்கா, எப்படி வந்துருவான்னு சொல்லு. எப்படிடா? அப்படி சொன்னா ஸ்ரீநிதி இருக்கிற இடத்த சொல்லி ஆகணுமே. அதை சொல்லிடாத, ஏதாவது காரணத்தை சொல்லி சமாளி. அவங்க மனசுல இருக்கிற கலக்கம் எப்படியாவது போகணும். சரி, நான் இவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லிக்கிறேன். அப்போ பல்லவி, கார்த்தி அவங்கள பத்தி நீ கவலைப்படாத, அது ஏன் பொறுப்பு. சரிடா. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ராஜாராமா, இந்த ஆறுதல் நம்பிக்கைலாம் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது, பார்த்துக்க. அது எனக்கு புரியுதுடா சுந்தர். ஒரு வாரம் போட்டோம், நான் மறுபடியும் ஸ்ரீநிதியை சந்திச்சு பேசி பார்க்கறேன். சரிடா, வா போலாம். ம்.